என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எனக்கு மிகவும் மனசு சங்கடமாக இருக்கிறது சாய்ராம். காரணம், ஒரு சகோதரி எனக்கு போன் செய்தார்கள். அந்த சகோதரி தனக்கு வருங்காலத்தில் திருமணம் நடக்க இருந்த அந்த மணமகனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கிறது, அவற்றிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த சகோதரி என்னிடம் அவள் அழுத அழுகை என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது போல் இருந்தது. காரணம், அவர் தீவிரமான சாய் பக்தராக இருக்கிறார். அவர் எப்போதுமே பாபாவை பற்றி நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த சகோதரிக்கு மார்ச் மாதம் திருமணம் நடக்க இருக்கிறது. அவருக்கு பார்த்த மாப்பிள்ளை ஒரு வாரத்திற்கு முன்னால் முட்டியில் வலி இருக்கிறது என்று ஆஸ்பத்திரிக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த ஆஸ்பத்திரியில் பல சிகிச்சைகள் செய்து பார்த்ததில் அந்த முட்டி பகுதியில் கேன்சர் இருப்பதற்கான அறிகுறிகள் தெரிகிறது என்பதை அவர்கள் பரிசோதனையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த கேன்சரை இப்படியே விட்டால் உடல் முழுவதும் பரவிவிடும், அது உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்பதால் அந்த முட்டிக்கு கீழே இருக்கும் பகுதியை வெட்டி எடுத்துவிட வேண்டும் என்று டாக்டர்கள் ஆலோசனை வழங்கியதால் அந்த சகோதரி மிகவும் மன துயரத்தில் கண்கலங்கி அழுது போயிருக்கிறார். என்னால் அவர்களுடைய குரலை கேட்கும் போது என் மனதிலிருந்து என் கண்களிலிருந்தும் கண்ணீர் வந்து விட்டது. கடந்த டிசம்பர் மாதம் அவர்களின் நிச்சயதார்த்தம் நடந்தது. இப்போது எல்லோருக்கும் நோட்டீஸ் அடிக்கும் வேலையெல்லாம் தொடங்கி விட்டாச்சு. இப்போது இவர்களுக்கு திருமணம் நடக்குமா அல்லது தடைபடுமா என்ற ஒரு ஐயப்பாடு வந்திருக்கிறது. மேலும் நான் அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் சாய்ராம், பாபா எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை ஏற்படுத்த வேண்டும் சாய்ராம் என்று அவர்கள் மிகவும் வருத்தத்தோடு அழுதிருக்கிறார்கள். பாபா அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். பாபாவின் லீலைகள் அவருடைய வாழ்க்கையில் இடம்பெற்று அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நாம் அனைவரும் அவருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இன்னொரு சகோதரியும் என்னுடன் போன் செய்தார்கள். அவருடைய தந்தைக்கும் கேன்சர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அடுத்த மாதத்திற்கு பரிசோதனைக்கு செல்கிறார்கள். அப்போது கேன்சரால் எந்த பாதிப்பும் இல்லை என்று எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அந்த சகோதரியும் மனமுருகி என்னோடு வேண்டிக் கொண்டாள். உண்மையில் இந்த இரண்டு சகோதரர்களின் பிரார்த்தனைகளை நான் மட்டும் வேண்டினால் பத்தாது. ஏனென்றால் இவற்றில் பாபாவின் அற்புதமும் அந்த ஆசீர்வாதமும் அந்த இருவருக்கும் கிடைத்து அவர்கள் பரிபூர்ணமாக குணமடைய வேண்டும் என்றால் உலகம் முழுவதும் இருக்கும் சாய் பக்தர்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நாளை காலையில் இந்திய நேரப்படி 6 மணியிலிருந்து 7 மணி வரை நான் பிரார்த்தனை செய்வேன் அவர்களுக்காக. நீங்களும் அந்த நேரத்தில் முடிந்தால் பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுங்கள். அல்லது உங்களுக்கு நீங்கள் பாபா முன்னால் உட்கார்ந்து எப்போதெல்லாம் பிரார்த்தனை செய்கிறீர்களோ அப்போது அந்த இரண்டு பேர்களையும் நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய பிரார்த்தனையும் பாபாவின் ஆசீர்வாதமும் அந்த இருவருக்கும் கிடைத்து அவர்கள் பரிபூர்ணமாக குணமடைய வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. கூடி பிரார்த்தனை செய்வோம், கூடி நன்மைகள் பெறுவோம். பாபாவின் ஆசீர்வாதம் அந்த இரு சகோதரிகளுக்கும் அவர்களுடைய 2 பேர் அந்த உடல்நிலையில் பாதிக்கப்பட்ட 2 பேர்களுக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நாம் அனைவரும் கூடி பாபாவை பிரார்த்தனை செய்வோம். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.